திமுக என்கிற எதிரியை முதலில் வீழ்த்துவதா, பழனிசாமி என்கிற துரோகியை முதலில் வீழ்த்துவதா என்ற கேள்வி அதிமுக தொண்டர்களுக்கு தற்போது இருக்கிறது. திமுக என்கிற எதிரியை வீழ்த்த அதிமுக ஒருங்கிணைந்த பலமான இயக்கமாக இருக்க வேண்டும். ஆனால் பழனிசாமி இருக்கும் வரை பலமான இயக்கமாக அதிமுக மாறுவதற்கு வாய்ப்பில்லை. பிரிந்து இருப்பவர்களையும் பழனிசாமியால் ஒதுக்கி வைக்கப்பட்டவர்களையும் ஒன்றிணைத்து பயணித்தால் நம் அணி பலப்படும். அது மட்டுமின்றி பாரதிய ஜனதா கட்சியும் பிற தமிழக கட்சிகளும் நமக்கான உரிய அங்கீகாரத்தை பறிக்க தயாராக இருக்கின்றன. இந்த சூழலில் அதிமுக இணைப்பு என்பது அவசியமான ஒன்று. ஆனால் பழனிசாமி இருக்கின்ற வரைக்கும் அது பகல் கனவே. எனவே பழனிசாமியை வீழ்த்துவதற்கு முதலில் தொண்டர்கள் ஒன்றிணைய வேண்டும். நாம் அனைவரும் ஒன்றிணைந்தால் இதய தெய்வம் புரட்சி தலைவரின் எண்ணப்படி இயங்கும் கழகமாகவும், இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் காட்டிய வழியில் பயணிக்கும் கட்சியாகவும், அதிகாரமிக்க தொண்டர்களின் கழகமாகவும் மாறும். தமிழக மக்களின் விருப்பத்திற்கு இணங்க ஒட்டுமொத்த தொண்டர்களை ஒன்றிணைக்க வலிமையுடன் நாம் இயங்க வேண்டும். நாம் ஒன்றிணைந்து அரசியலின் ஆழம் தெரியாமல், அதன் அரிச்சுவடு புரியாமல் பயணிக்கும் பழனிசாமிக்கு தகுந்த பாடத்தை புகட்ட வேண்டும்.